இப்போது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாவம் போட்டிருக்கிறேன். 1 குரு, 5ஆம் பாவம் சந்திரன் 2, 9ஆம் அதிபதி 9ஆம் பாவ செவ்வாய், அதுக்குரிய எண் 9. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் பாவத்துக்கு உண்டான இது செவ்வாய், அதனுடைய எண் 9. 6ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி உங்களுக்கு சனி பகவான். இப்போ அந்த எண்கள் கூட இதில் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு உண்டான நாம் பயன்படுத்தக்கூடிய எண்களையும் நம்ம இதில் தேர்வு செய்யலாம். இந்த எண்கள்லாம் இவங்க பயன்படுத்திட்டு வரலாம். 3, 2, 9, இதுலேயும் 3, 2, 3, 9 வந்துருச்சு. 1, 8, 3 இருக்குது, 2ஆம் எண் இருக்குது, 9ஆம் எண் இருக்குது, இதில் 1ஆம் எண் இருக்குது, 8ஆம் எண் இருக்குது. இது எல்லா எண்களுமே கவர் ஆகிற மாதிரி வந்துச்சு. இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்க 1, 5, 9, 2, 6, 10, 11ஆம் பாவங்களை இயக்கிறதுக்கு அந்த பாவாதிபதிகளுடைய எண்களை இந்த மாதிரி எங்களுடைய ராஜநிலை கான்செப்டில் இப்படி நீங்கள் மாற்றி பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இதை பயன்படுத்தி கொண்டு வரலாம், நன்மை தான் செய்யும். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இதையே பயன்படுத்தி கொண்டு வரலாம். மிக சிறப்பான மாற்றங்களை இது கொடுக்கும். திரும்பவும் நம்ம வலியுறுத்துறது, இது பொதுவான பலன்கள் மட்டுமே. 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொதுவான எண்களையும் நம்ம கொடுத்துருக்குறோம். மற்றபடி ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் பெற்ற ஜாதகமே, தனித்துவம் வாய்ந்ததே. இப்போ ஒவ்வொரு ஜாதகரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார், ஒரு யோகத்தில் பிறந்திருப்பார், ஒரு கரணத்தில் பிறந்திருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குபேர புலி வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்து லக்னம் வரும். நான் அப்படியே போட்டிருந்தேன் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஷ்கர நவாம்சம் வரும், ஜாராபலன் வரும். அப்போ அந்த மாதிரி அந்த அடிப்படையில இன்டெப்த்தாக போய் இன்னும் நிறைய சூட்சமான எண்கள் இன்டெப்த்தாக இன்னும் ஒரு பாவத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 9 நட்சத்திர பாதங்களுக்குண்டான எண்களை நம்ம தேர்வு செய்து அதையே இந்த மாதிரி பாஸ்வேர்டு எண்களை மாற்றி பயன்படுத்துகின்ற பொழுதும் மொபைல் எண்ணை பயன்படுத்துகின்ற பொழுதும் இன்னும் மிகச்சிறப்பான மாற்றங்களை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி பயன்படுத்தி தான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அந்த மாதிரி எண்களை உங்களுக்கு டியூனிங் பண்ணி கொடுத்து தான் ஒவ்வொரு வாடிக்கையாளையும் நம்ம வெற்றியாளராக வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு ஜாதகம் இப்போ மீன லக்னத்துக்கு 12 லக்னத்துக்கு பொதுவான எண்கள் நம்ம கொடுத்துட்டோம். மற்றபடி ஒவ்வொரு லக்ன ரீதியாகவும் இப்போ மீன லக்னத்தை எடுத்துட்டோம்னா இவருக்கு 2ஆம் பாவம் தன்னிச்சையாக பாதிக்கப்பட்டிருக்குது இயங்கணும் அப்படின்னா அந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை எப்படி பயன்படுத்தலாம். இந்த 2ஆம் அதிபதி செவ்வாய் இப்போ நம்ம பொதுவாக போட்டிருக்கிறோம். அப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இங்கேயே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கும், எங்கே வேணாலும் அது டேமேஜ் ஆகிருக்கும், பலமாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அப்போது அது அந்த பிளானட்டரி பொசிஷனை பார்த்து தான் என்னென்ன பிளானட் இந்த ஜாதகத்துக்கு இயக்க முடியும் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எண்களை நம்ம தேர்வு செய்ய முடியும். அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக தேர்வு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த எண்கள் மாறுபடும். மீன லக்னக்காரங்க எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அடுத்த விஷயங்கள் பேசுகிறேன். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் இந்த எண்களை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் டீ பிரேக் எடுத்துட்டு நம்ம லைவ் செக்ஷனுக்கு போகலாங்க. மீன லக்னத்துக்காரங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 12 லக்னத்துக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு விளக்கம் கொடுத்து போட்டு நம்ம ஒரு பிரேக் எடுத்து லைவ் போய்க்கலாம்.